இவ்வளவு நாள் வந்து நம்ம பெட்ரோல் டீசல் பிரைஸை ஏற்றலாம். பெருசா வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்ட் வந்து நமக்கு வராம வந்து மத்திய அரசு பாதுகாத்துச்சு. அது ரொம்ப வந்து பாராட்டத்தக்கது. நீ ஜெர்க் ரியாக்ஷன் இல்லாம அவங்க வந்து பொதுவாக கவனிச்சுட்டு இருந்தாங்க. மக்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸ்லாம் மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ நமக்கு என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ வந்து டிஸ்டர்பிங் சப்ளை செயின், குளோபலாக எல்லாமே சப்ளை செயின் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஃபியூவல் காஸ்ட் அதிகமாகிட்டு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு தங்கம் வரும்போது இது ஃபாரின் நம்ம போகிற டூர்ஸ் எல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம டாலரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து குளோபல் எக்கானமியே ஒரு சிரமில்லாத நிலையினால வந்து யாருமே வந்து இன்னைக்கு வந்து மற்ற கரன்சிக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்காம இருக்கிற சூழ்நிலை. அப்போ என்ன அது இப்போ பார்த்தீங்கன்னா போன மேலே வந்து நம்ம 85 ரூபா இருந்தோம் ஒரு டாலருக்கு. இன்னைக்கு 95 ரூபா, கிட்டத்தட்ட 13% வந்து இதுலேயே குறைஞ்சிருக்கு. இப்போ தங்க விலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 13% கான்ட்ரிபியூஷன் இந்தியாவோட ருப்பி வீழ்ச்சி தான் காரணம். ரெண்டாவது வந்து நம்ம ஃபாரின் ரிசர்வ் வச்சுக்கிறது வந்து நம்ம நன்றிக்கு நடந்த ஒரு திட்டம். நம்ம கரன்சி ஃபர்தரா வந்து எரோட் ஆகாது. இன்னைக்கு 95 இருக்கு. இப்போ நம்ம வந்து தங்கம், ஃபியூல் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சோம்னா இது 95 100 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு. இம்போர்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடும். ஏன்னா முதல்ல 85 ரூபா ஒரு டாலர் கொடுத்து வாங்கின பொருள் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நம்ம இம்போர்ட் காஸ்ட் அதிகமாயிடும். இம்போர்ட் காஸ்ட் அதிகமாக போகும்போது நம்ம என்ன இம்போர்ட் பண்றோம் பார்த்தீங்கன்னா ஃபியூல்ஸ் நிறைய பண்றோம், கோல்டு பண்றோம், இதர தளவாடங்கள்லாம் பண்ணும்போது இந்த இம்போர்ட் காஸ்ட் அதிகமாக போயிடும். இம்போர்ட் காஸ்ட் அதிகமாக போச்சுன்னா அதை வச்சு இங்கே பண்ற காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கன்சூமர் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க. ஏன்னா நம்மளுடைய வருமானம் வந்து ருப்பியில தான் இருக்கு. அப்படிங்கும்போது இது நம்ம வந்து இந்த சரிவை கட்டுப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பொருளாதாரத்துல எல்லா விளையாட்டுகள் அதிகம் ஆரம்பிச்சிடும். நாடு போல விளையாட்டு அதிகமாயிடும். நம்ம கோல்டு எங்கேயோ வாங்குறோம்னு நினைக்கிறோம். ஆனா வந்து இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதிக்கும். அதனால நம்ம வந்து இப்போ வந்து ருப்பி வந்து ஃபர்தரா ஸ்லைட் ஆகாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. 95க்கு கீழே போகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து டாலர் வாங்குறது குறையணும்.